நான் கூட பல தொலைக்காட்சி வாதங்களிலே பேசினேன். தமிழ்நாட்டினுடைய பியூரோக்ரசி, இந்த பாசிசம் எங்கே நம்மை கை வைக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டுடைய IAS, IPS, IFS என்று சொல்லக்கூடிய எல்லா உயர் வகுப்புகளிலும் நேர்முக தேர்வுக்கு தமிழர்கள் சென்றாலே எப்படியாவது டைரக்டர் இன்டர்வியூல கை வச்சு காலி பண்ணிட்டு வந்தான். கடந்த ஆண்டு வெறும் நமக்கு 29 பேர் தான். இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய், தங்கறதுக்கு வசதி, படிக்கிறதுக்கு வசதி, உலகளாவிய தலைச்சிறந்த புத்தகங்கள், மிகச்சிறந்த அறிவாசாரங்களை கொண்டு பயிற்சி நிலையங்களை உருவாக்கி இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் சாதனையாக வெறும் 27 பேர் 29 பேரில் இருந்த அகில இந்திய போட்டித் தேர்வில் IAS, IPS கிடைத்த இடம் இன்றைக்கு 57 கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அந்த 57 பேர்ல யார் இருக்கணும்? நம்மால இருக்கணும். நம்மால்னா யாரு? உழைக்கும் பாட்டாளிகள் இருக்கணும். நம்மால்னா யாரு? பெரியார் பாணியில சூத்திர மக்களாகிய நாம இருக்கணும். சங்கராச்சாரிய மடத்துக்கு வர்ற கூட்டம் இருக்க கூடாது. நம்ம யாருக்கிட்ட போய் இருள பழங்குடி மக்களுடைய பேரை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இருளப்பன், இருளாண்டி, மாயாண்டி, குப்பாயி, இப்படிதான் பேர் இருக்கும். இந்த மாயாண்டி, குப்பாண்டி, இருளாயினுடைய பிள்ளை செல்வங்கள் பெற்று ஆளாக்கி மக்கள் மன்றத்தினுடைய பயிற்சியோடு நாளை இந்த மாவட்டத்தினுடைய நீதிபதியாக, மேஜிஸ்ட்ரேட்டாக, CGM என்று சொல்லக்கூடிய நடுவர் தலைமை நீதிபதியாக அமர்கின்ற போது, நீ எந்த ஆண்ட பரம்பரையா இருந்தாலும் ஐயா வணக்கமுங்க. இவங்க யாரு? நம்ம வழக்கறிஞர் பட்டாலும் நீதிபதியா மேஜிஸ்ட்ரேட்டா போய் அங்க உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்க. இவங்க இந்த IAS, IPS கூட நானு ராஜீவ்காந்தி, மணியண்ணன் போனா சரி, அரசியல்வாதி எதுக்கு வம்புன்னு கும்பிட்டுருவான். ஆனா இவங்க இன்னும் என்னுடைய உறவுகளும் நீங்கள் இங்கே உங்களால் வளர்த்தெடுக்கப்படுகின்ற இந்த இளம் சிறார்களை, இந்த இளம் போராளிகளை, இளம் பிள்ளை செல்வங்களை நீதிபதியாக, மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக, மாவட்டத்தினுடைய IPS அதிகாரியாக உயர்த்த வேண்டும். அதற்கு தான் இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நான் முதல்வன் என்கிற திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்.